ஹலோ வியூவர்ஸ், அந்த பாட்டு வாங்கியிருக்கோம்ல நம்ம செவந்திக்கு நடுறதுக்கு, அதுக்கு மண் வந்து இந்த பையில் இந்த மண்ணெலாம் தட்டணும் தெரியுமா? அந்த பையில் இந்த மரங்கள்லாம் நட்டோம்ல, மரம், இந்த கத்திரிக்காய் செடி, தக்காளி செடி, இந்த முருங்கை மரம், இதெல்லாம் நட்டது போப்போ அந்த மண்ணை தோண்டி நம்ம நட்டிட்டனால இந்த மண்ணை இந்த ஓரத்தில் குமிச்சு வச்சுருக்கேன். இந்த மண்ணை தான் என்ன செய்ய போகிறேன், அள்ளி வைக்க போகிறேன். ஏன்னா அதில் வந்து வேப்ப முன்னாக்கு, அப்புறம் கோகோ பிட்டு, அப்புறம் தொழு உரம், மண்புழு உரம் எல்லாமே போட்டே வச்சுருந்த மண். அதனால் இந்த மண்ணை எடுத்து இதில் எடுத்து வச்சோம்னா சரி, செடி நல்லா சிறப்பாக வரும். அதைத்தான் இப்போ என்ன செய்ய போகிறேன், அள்ள போகிறேன். மம்பட்டி வச்சு இந்த தட்டில் அள்ளி போட்டுட்டோம்னா மொத்தமாக கொண்டு போய் அள்ளி வச்சுட்டு என்ன செஞ்சுக்கலாம், நம்ம இது பண்ணி எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி போட்டுக்கலாம். அதுக்கு தான் அந்த மண்ணை வந்து ஓரமாக கொட்டி வைக்க சொன்னேன். நேற்று என் மகனை எடுத்து கொட்டி வச்சான். ஏன்னா பையெல்லாம் நம்ம தூக்க முடியல, அவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சு. அதனால் நேற்று இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். என்ன அடுத்துங்கிற பாட்டில் நம்ம இப்போ நடுவோம் எல்லாத்தையும். இங்கே பாருங்கள், எல்லாத்தையுமே நல்லா ஹோல்ஸ் இருக்குது. நம்ம இதில் வந்து ஹோல்ஸ் போடவே வேண்டியதில்லை. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். அதனால் இதில் அப்படியே என்ன செஞ்சிடலாம், நம்ம மண்ணள்ளி போட்டுடலாம். நிறையா ஹோல்ஸ் இருக்கனால நம்ம தேங்காய் நார் போட வேண்டியதில்லை. இந்த வாட்டர் கேனை அப்படி வெட்டி வச்சுருக்கோம்ல, இதை வந்து மண்ணள்ளி போட நம்ம என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கிடலாம். நான் அதுக்காக தான் இதை இப்படி வெட்டி வச்சுருக்கேன். இது வச்சுக்கலாம், இல்லைனா ஒரு சிரட்டை எடுத்து வச்சுக்கலாம். நான் பூசு கரண்டி ஒன்று வச்சுருந்தேன். இங்கே வந்து நேற்று செடி நட்டதில் எங்கே வச்சேன்னு தெரியல. இப்படி எடுத்து நம்ம எல்லா தொட்டியும் என்ன செஞ்சுக்கிடுவோம், ஃபில் பண்ணிக்கிடுவோம். ஃபில் பண்ணிக்கிட்டு அடுத்தாப்பில் ஒவ்வொரு செடியாக என்ன செஞ்சுட்ருவோம், நட்டு விட்ருவோம். இங்கே பாருங்கள் விவஸ், 5 இதில் அள்ளிட்டேன். நான் அடுத்து மிச்சத்தை அள்ளணும். இதுக்கே முடியல. இந்த குட்டி தொட்டிலெலாம் வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து நட்டு விட்ருவோம். ஏன்னா வளராமல் தன்னால் பாவமாக இருக்குது. இதில் நட்டு விட்டோம்னா சூப்பராக வந்துடும். ஒவ்வொரு தொட்டிக்கும் ஒன்று ஒன்று. இதில் பாருங்கள் 4-5 வச்சுருக்கனால செடி எப்படிங்க பாருங்கள், கீழே இருக்க இலையெல்லாம் கருகிக்கிட்டே போகுது. அதனால் இதையும் எடுத்து என்ன செஞ்சுருவோம், தனித்தனியாக நட்டுட்டோம்னா சரி. இந்த வண்டியில் தூக்கி வச்சு கொண்டு வந்ததில் சைடு சின்ன சின்ன கிளையெல்லாம் என்ன செஞ்சிருச்சு, ஒடிஞ்சிருச்சு. இந்த குட்டி குட்டியாக சைடில் வந்துடுச்சு பாருங்கள், அதெல்லாம் பாருங்கள் ஒடிஞ்சு இருக்கனால அப்படியே இதாக இருக்குது. அதெல்லாம் நம்ம எடுத்து விட்டுட்டு நட்டு விட்டோம்னா சரி, செடி நல்லா சிறப்பாக வந்துடும். ஒன்று ஒன்றா எடுத்து விட்டுறணும். காஞ்ச இலையெல்லாம் எடுத்துட்டு அடுத்து நம்ம தனியாக நட்டுட்டோம்னா புது இலையெல்லாம் சூப்பராக வந்துடும். ஒரே தொட்டியில் 4 வச்சா அது பாவம் என்ன செய்யும். தொட்டி வரட்டுன்னு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வந்துச்சுன்னா உடனே செஞ்சு அந்த வேலையை பார்த்துடணும். ஏன்னா காலையிலே சமையல் முடித்து காலேஜுக்கு அனுப்பினால சமையல் வேலை முடிஞ்சிச்சு. வாஷிங் மிஷினில் துணி ஓடுது. எங்கள் ஊரில் நல்ல மழை வேறு தூரிக்கிட்டே இருக்குது. இந்த மழை தூர் நேரம் எடுத்து ஒன்றா நட்டு வச்சிட்டோம்னா சரி, நல்லா செடி என்ன செஞ்சிடும், நல்லா சிறப்பாக வந்துடும். அதேமாதிரி இந்த பாருங்கள், இது சும்மா அந்த வாட்டர் கேனை கட் பண்ணதில் வச்சு ஒரு ஓரத்தில் வச்சு வச்சுருந்தேங்க பாருங்கள். இது இப்போ சாயுது. அதனால் இதையும் எடுத்து என்ன செஞ்சணும், தனித்தனியாகவும் ஒரு 4 இனுக்கு பிச்சு வச்சாலே போதும். நல்லா நிறைய பூக்காமல் கிடக்குது. பெருசாக வளர்ந்துருச்சு, மொட்டு வைக்க முடியல அதுவால். அதேமாதிரி தான் காட்டு ரோஸும். அதனால் அதையும் எடுத்து ஒரு 4-5 இந்த இடத்துல ஊனி விட்டோம்னா சரி, நல்லா செடி வந்து சிறப்பாக வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு தான் இந்த தொட்டியை வாங்கினேன். அதுவும் செவந்தி கன்றும் இதையும் ஒரு தொட்டியில் என்ன செஞ்சுருவோம், நட்டு விட்டுருவோம். இது பூத்தா பார்க்க அழகாக இருக்கும். வீட்டுக்கு முன்னாடி வாசி செடிங்கனால அந்த சுவரில் சைடில் வச்சு விட்டுறலாம். நான் எல்லாத்தையும் நான் வச்சுட்டு மொத்தமாக உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், செவந்தி கனி தொட்டி காணலை வைக்கிறதுக்கு. அதனால் ஒரு 2-3 மட்டும் 2 வச்சுருக்கேன். ஒரு 4 தொட்டியில் மட்டும் 2 வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த காட்டு ரோஸுமே வைக்கிறதுக்கு தொட்டி காணலை. இந்த இதில் வச்சுருக்கேன். இது ஒன்று வச்சுருக்கேன். வாடாமல்லி எடுத்து நடவு பண்ணிட்டேன். நான் அடுத்தாப்பில் இந்த கேந்தி கண்ணையும் எடுத்து என்ன செய்ய போகிறேன், இப்போ நடவு பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த அங்கிட்டு வேறு வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த கேந்தி கண்ணையும் நட்டுட்டு காமிக்கேன். இங்கே பாருங்கள், எப்போவுமே கவரை கிழிக்க மாட்டேன். அப்படியே கவர் என்ன செய்வேன், எடுத்து வச்சுருவேன். அதில் ஏதாச்சும் ஒரு நம்ம மல்லிச்செடியெல்லாம் தூவி ஏதாச்சும் நம்ம வீட்டுக்கு தேவையானது வளர்த்துக்கிடலாம். ஒரு புதினா இலையை ஊனி வச்சோம்னா அப்படியே வந்துடும்.
இதை அப்படியே இந்த வேரோட பிரிக்காமல் இந்த மண்ணோட என்ன செஞ்சிடணும், அப்படியே வச்சு நல்லா உள்ளே வச்சு அமைக்கிடணும். மழை தூறிக்கிட்டே இருக்குது. இந்த மழை தூர் நேரம் எந்த செடி நட்டாலும் சரி நல்லா என்ன செஞ்சிடும், செடி சிறப்பாக வந்துடும். ஏன்னா இயற்கை அவர்தான், அதுக்கு நல்ல வேகமான வளர்ச்சி இருக்கும். அதனால தான் இன்றைக்கி கரெக்டாக நமக்கும் ஆன்லைனில் வந்துச்சு. வந்தோடனே எடுத்து என்ன செஞ்சாச்சு, செடியெல்லாம் நட்டு விட்டாச்சு. இந்த கேண்டிக்கனே நட்டுட்டேன், இந்த இதையும் வாடாமலையும் நட்டாச்சு. எவ்வளோ சூப்பராக நட்டாச்சுன்னு பாருங்கள். அதனால் நீங்களும் ஆன்லைனில் இந்த பாட்டை ஆர்டர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், செவந்தி கன்று வளர்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நல்லா சிறப்பாக வளர்ந்துடும். வளர்ந்தோடனே பூ நம்ம இதில் செவந்திலேருந்து என்னென்ன கலர் வரும்னு தெரில, வெயிட்டிங்காக இருக்கேன், ஆசையாக இருக்குது. வரையும் உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன், செவந்தி கன்றுலாம் மொட்டு வந்தோடனையும். இந்த இதிலேருந்து எடுத்து என்ன செஞ்சுட்டேன், எடுத்து கொஞ்சம் விதை எடுத்து ஊனி வச்சுருக்கேன். அதிலேருந்து செவந்தி கன்று கேந்தி கன்று வருதான்னு பார்க்கணும். நான் இந்த 2 இதுவும் நான் காயவும் என்ன செய்யணும், இதையும் எடுத்து என்ன செய்யணும், நம்ம ஊனி விடணும். இப்போ தொட்டியில் வச்சுருக்கனால இன்னும் கொஞ்சம் பருசாக வரும் பூவு. ஏன்னா அது கவரில் இருந்தனால குட்டி குட்டியாக இருந்துச்சு, இன்னும் பரும்பூவாக வரணும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஜோதி ஃபார்மிங்கை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.